அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரேயா குப்தா. நான் இப்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. உங்கள் எல்லாருமோட சப்போர்ட்டுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஃபர்தராக இந்த மாவட்டத்தில் எந்த குற்றம் நடக்கக்கூடாது, அதுதான் என்னோட பொறுப்பு இருக்குது. மெயின் பொறுப்பு அதுதான் இருக்குது. எந்த க்ரைம் ஆக்டிவிட்டி, எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி, எந்த காஞ்சா குட்கா இது எல்லாம் ஓடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஆள் இந்த ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆகிக்கிறாங்கன்னா அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன். கடுமையான சிவியரான ஆக்ஷன் எடுத்து குண்டாஸ் வழியாக போவேன். ஸோ இதோட அட்வைஸ் இருக்குது எல்லாருக்கே. எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி இந்த மாவட்டம்லேயே பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணால் கட்டாயமாக போலீஸ் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. மேடம், திருப்பத்தூரில் தொடர்ந்து அதாவது வர்ற எஸ்பிஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அப்படின்ற மாதிரி இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும். மறுபடியும் பழைய மாதிரி திருப்பத்தூருடைய பெரிய பிரதான பிரச்சனையே போக்குவரத்து நெரிசல் தான். அதாவது புதுப்பேட்டை ரோட்லேருந்து செகண்டரி காலேஜ் வரைக்கும் இப்போ மார்னிங் டு ஈவினிங் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த ஷேர் ஆட்டோஸ் ஆக்கிரமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஷேர் ஆட்டோவில் 30 பேர் 20 பேருக்கு மேலே தான் கொண்டு போகிறாங்க. அது தடுக்க ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளுங்களா? கண்டிப்பாக இது சம்பந்தமாக நான் நேற்றிலேருந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெஸ்ஸிலேருந்து எனக்கு நிறைய தகவல் சொன்னாங்க. அங்கே ஜாம் இருக்குது, போக்குவரத்துலேயே பிரச்சனை இருக்குது. அந்த ரூட் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் என்ன ஏற்பாடு பண்ண முடியும் அது கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். திருப்பத்தூர் மாவட்ட பகுதியில் கஞ்சா அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டுக்கோப்பில் இருக்குது. இதை இன்னும் தீவிரமாக ஒழிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் என்ன மேற்கொள்வீங்க? காஞ்சா சம்பந்தமாக நாங்கள் நிறையா சோர்ஸஸ் வச்சுக்கிறோம். ப்ரெஸ் எல்லாருக்கையும் நான் அதுதான் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்குது கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட ஏதாவது தகவல் இருந்தால் அவங்க அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க. நான் இன்றைக்கி என்னோடய பர்சனல் நம்பர் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் சொல்லிட்டேன். யாராவதுக்கு எந்த தகவல் இருக்குது அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸிலேருந்து நாங்களும் தகவல் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். காஞ்சா போடுறதுக்கு நமக்கு எந்த அனுமதி கொடுக்கவே முடியாது. அதுக்கு நம்ம கரெக்டாக அவங்களுக்கு தடுக்கணும். ஸோ காஞ்சா போடுறதுக்கு நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களை எந்த மாதிரி நடவடிக்கை? பெண்கள் அகேன்ஸ்டாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஏதாவது க்ரைம் பண்ணுறாங்க, அதுக்கு நான் சிவியராக நடவடிக்கை எடுப்பேன். நானும் ஒரு பெண் தான். அதுக்கு நமக்கு எந்த அதில் லாக்ஸிட்டி கொடுக்கவே முடியாது. ஸோ அதுக்கே நான் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். பட் வீக்லி வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய நேரடி விசாரணை செய்வீங்க. அது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிறைய எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி நிறைய நடக்குதுங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அது பெரும்பாலும் பெடிஷன்ஸ் மீது நிறைய நடவடிக்கைகள் காலத்தமாகுது, மெத்தனை போக்குறது அப்படின்னு சொல்லி தகவல் பொதுமக்கள் மத்தியில் பேசிக்கிறாங்க. இது குறித்து ஏதாவது? அது நான் செக் பண்ணுறேன். இப்போது நான் இன்றைக்கி தான் 2 நாள் தான் ஜாயின் பண்ணிட்டேன். எஸ்சிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் எடுக்க என்ன கேஸ் இருக்குது, அதுக்கு நியாயமான என்ன நடவடிக்கை எடுக்கணும் தனி கவனம் ஏதாவது செலுத்த முடியுங்களா? எஸ்சிஎஸ்டி தனியாக ஒரு அறை ஒதுக்கி அவங்களுக்கான விசாரணையின் அடிப்படையில் எஸ்சிஎஸ்டி கேஸ் எல்லாமே டிஎஸ்பி லெவலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. டிஎஸ்பி லெவலில் தான் என்கொயரி பண்ணுவாங்க. அதில் என்ன நியாயமாக இருக்குது அவங்களோட பெட்டிஷனில் அதில் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பேன். எஃப்ஐஆர் போட வேண்டியது கண்டிப்பாக எஃப்ஐஆர் தான் போடுவேன். திருப்பத்தூர் பகுதியில் சிக்னல் அமைச்சாங்க. 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி சிக்னல் அமைச்சாங்க. அது ஒரு நாள் கூட இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. குறைஞ்சபட்சம் 3-4 வருடங்களாக அது அமைச்சதை மட்டும்தான் இருக்குதே தவிர அது பயன்பாட்டுக்கு வரல. அது பயன்பாட்டுக்கு வரதுக்கு துரித நடவடிக்கை மேற்கொள்வீங்களா? கண்டிப்பாக நான் எடுப்பேன். மேடம், நீங்கள் முதல் முறையாக ஒரு பெண் அதிகாரி வந்திருக்கீங்க மாவட்டத்துக்கு. இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? நீங்கள் ஒரு நார்த் இந்தியன் கேள்விப்பட்டோம். இருந்தாலும் எப்படி அந்த மொழி சார்ந்த விஷயங்கள்? நார்த் இந்தியன் தான். ஆனால் தமிழ்நாட்டிலே வந்துட்டு பிறகு எல்லா மக்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது நான் கரெக்டாக பொறுப்பு எடுத்து இங்கே என்னோட வேலை பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் எல்லா மக்களுக்கு ரொம்ப ஆக்சுவலி தேங்க்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். எப்போவும் எல்லோரும் தமிழ்நாட்டிலே வந்த பிறகு எல்லோரும் எனக்கு ஹெவி சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆக்சுவலி. ஆனால் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்களா அவங்களுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாக்கா நடவடிக்கை எடுக்குங்களா? இப்போ கள்ளச்சாராயம் அது மாதிரி எல்லாம் விற்கிறாங்களா, மணல் கடத்துறாங்களா, அவங்களுக்கு போலீஸ் தரப்புலேருந்து சப்போர்ட் பண்ணாக்கா நீங்கள் நடவடிக்கை எடுக்குங்களா? கண்டிப்பாக எடுப்பேன். சப்போஸ் நம்ம சைடுலேருந்து ஏதாவது கனைவன்ஸ் இருந்தாலும் நான் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பேன். எந்த கனைவன்ஸ்க்கே ஸ்கோப்பே கிடையாது. இன்னொன்று மேடம், திருப்பத்தூர் நகர் பகுதியில் சில இடங்கள் கொஞ்சம் சிவியராக இருக்குது, பிரச்சனைகளுக்குரிய இடம். அங்கெல்லாம் இந்த புறக்காவல் நிலையம் மாதிரி ஏதாவது அமைக்க வாய்ப்பு இருக்குங்களா? இப்போ சிவராஜப்பேட்டை, போஸ்கோ நகர், கௌதம்பேட்டை சில பகுதிகளில் அடிக்கடி அங்கெல்லாம் பிரச்சனைகள் அடிதடி ஆகுது.
இப்போ ஒயின் ஷாப் சரக்கை கூட பிளாக்ல அங்கே கொண்டு வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிற இடத்துல ஏதாவது நீங்கள் புறக்காவல் நிலையம் மாதிரி அமைச்சு அங்கே கட்டுப்படுத்த எதுனா வழி இருக்கு? நான் கண்டிப்பாக அந்த ஏரியா விசிட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுப்பேன். இப்போ வரைக்கும் நான் அங்கே போயிட்டு இன்னைக்கு சொல்கிறீங்க அந்த ஊடி நான் போயிட்டு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்ஐசி பின்னாடி எப்பவுமே வந்து அங்கே ஒயின் ஷாப் சரக்கு வந்து பிளாக்ல விற்றுட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் அங்கே எதுவுமே இல்லை, நடவடிக்கை எடுக்கல. அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏதோ கொஞ்ச நாள் கண்டுபிடிப்பு நிறுத்துறாங்க, மறுபடியும் செய்கிறாங்க. இப்போ அது கண்டினியூவாக நிறுத்தணும். ஏன்னா அங்கே குடிக்க வரவங்க பெண் பிள்ளைங்களுக்கு பாதிப்பு வருது. இப்போ இங்கே ஒயின் ஷாப் ஏரிக்கரில் இருக்குது, அங்கே வர பைக்கில் போகிறவங்களாம் மண்டை அடிக்கிறாங்க, ஓடிக்கிறாங்க. இது வழக்கு போட்டாலும் இந்த செய்தியை வெளியிட்டாலும் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மாதிரி இடத்துங்களில் கொஞ்சம் ஏதாவது அப்பப்போ பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த இடமோட லிஸ்ட் தயவுசெய்து நீங்கள் எனக்கு அனுப்பிங்க. அந்த இடம் நான் போயிட்டு பர்சனலாக வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அடுத்த பதில் சொல்கிறேன். சரிங்க. ஆனால் வெளிமாநில மதுபானங்கள் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பக்கம் அதிகமான மதுபானங்கள் விற்பனை ஆகுது மேடம். அதை தடுக்கிறதுக்கு சட்டம் ஒரு நடவடிக்கை இருக்கு மேடம். கண்டிப்பாக எடுப்பேன். அதான் சொல்கிறேன், எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு எந்த சப்போர்ட் இல்லை, போலீஸ் கன்னைவன்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் நான் மனசில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறேன். திருப்பத்தூர் மாவட்ட பகுதியில் காவல் நிலையத்தில் நிறைய இடங்களில் கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அதே போல் திருப்பத்தூர் பகுதி மாவட்ட மக்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரைகளோ இல்லை விழிப்புணர்வோ என்ன? மெயின் விழிப்புணர்வு இதுதான் இருக்குது. கட்ட பஞ்சாயத்து எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஸ்பேஸே கிடையாது, எந்த இடமும் கிடையாது. ஸோ நம்ம நியாயமான எல்லா பெட்டிஷன் என்கொயரி பண்ணணும். அதுக்கு நமக்கு காவல்துறையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, மேலேருந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. கட்ட பஞ்சாயத்துக்கு எந்த இடமும் கிடையாது காவல் நிலையத்தில் உள்ள. ஸோ மெயினாக அதில் நம்ம என்ன சிஎஸ்ஆர் போடணும் இல்லைன்னா எஃப்ஆர் போடணும், அதுதான் நம்மளோட பொறுப்பு இருக்குது. ஸோ நான் ஒரு மீட்டிங் வச்சுட்டு எல்லா இன்ஸ்பெக்டர்ஸ்